அனைவருக்கும் வணக்கம். 11th நியூ தமிழ் புக் இயல் 8 உரைநடை உலகம் தாகூரின் கடிதங்கள். செய்தியை உரியவருக்கு தெரிவிப்பதற்காக எழுதி அனுப்பப்படுவது கடிதமாகும். அதுவே உரிய வடிவுடன் பொருட்செறிவாலும் கற்பனை நயத்தாலும் மொழி வளத்தாலும் கடித இலக்கியமாக உருப்பெறுகின்றது. உரைநடையில் மட்டுமின்றி காப்பியங்களிலும் சிற்றிலக்கியங்களிலும் கூட கடித இலக்கியம் காணப்படுவது அதன் கால தொன்மையை விளக்கும். கவித்துவ இயல்பு கொண்ட தாகூரின் கடிதங்கள் கற்பனை, நகைச்சுவை, ஆழ்ந்த சிந்தனை ஆகியவற்றையும் உள்ளடக்கியுள்ளன. சிதறிய கடிதங்கள். ஜிலாயுதத் 9 ஆகஸ்ட் 1894. 6 ஒரேடியாக கரை தழும்ப நிரம்பி இருக்கிறது. எதிர்கரையே தென்படவில்லை. ஓரோர் இடத்தில் சுழல்களாக பொங்குகிறது. மீண்டும் ஓரோர் இடத்தில் துள்ளி எழும் வெள்ளத்தை தன் இரு கரங்களாலும் அடக்கி அமுக்கி சமமாக பரவச் செய்தவாறு ஓடுகிறது. இறந்து போன ஒரு சின்னஞ்சிறு பறவை ஆற்று வெள்ளத்தில் மிதந்து வருவதை இன்று கண்டேன். அதனுடைய சாவின் வரலாறு மிகவும் நன்றாக புரிந்துவிட்டது. எங்கேயோ ஓர் ஊரின் எல்லையில் ஒரு தோப்பின் மாமரக் கிளையில் அதன் கூடு இருந்தது. இருட்டும் வேளையில் அது அதன் கூட்டுக்கு திரும்பி தன் துணையுடன் மிருதுவான சிறகின் வெம்மையில் தானும் தன் சிறகுகளை விரித்து கொண்டு உடல் சோர்ந்து உறங்கியது. திடீரென்று இரவில் பத்மா, கிழக்கு வங்காளத்தின் பெரிய நதி, சற்று ஒரு புறமாக புரண்டாள். அவ்வளவுதான். மரத்தின் கீழ் இருந்த மண் சரிந்து விழுந்தது. கூட்டை விட்டு சிதறி விழுந்த பறவை ஒரு கணம் கண் விழித்தது. அதன் பிறகு கண் விழிக்க வேண்டிய அவசியமே அதற்கு இராமல் போய்விட்டது. நாட்டுப்புறங்களில் இருக்கும்போது எல்லாவற்றையும் விழுங்கவல்ல இந்த மாபெரும் இயற்கையே சிறந்து விளங்குகிறது. பட்டணத்திலோ மனித சமுதாயம்தான் மிகவும் முக்கியமானதாக தலை தூக்கி நிற்கிறது. அங்கே மனிதனுடைய கொடூரமான தன்மை வெளிப்படுகிறது. தன் சுக துக்கத்திற்கு முன் மற்ற உயிரிகளின் சுக துக்கங்களை பற்றி மனிதன் எண்ணுவது கூட இல்லை. ஐரோப்பாவிலும் மனிதனுக்குத்தான் முக்கியமான இடம். அவனுடைய வழியோ மிக சிக்கலானது. அவர்கள் மற்ற பிராணிகளை சாதாரணமான உயிர்கள் என்று நினைத்து விடுகிறார்கள். பாரத நாட்டினர் மனிதன் விலங்காக மாறுவதையோ விலங்கு மனிதனாக மாறுவதையோ பற்றி எதுவும் தவறுதலாக எண்ணுவது இல்லை. அதனால்தான் நமது சாத்திரங்கள் எல்லா உயிர்களிடத்தும் கருணை காட்டுவதை நடக்க முடியாத ஓர் அதிசயம் என்று விட்டுவிடவில்லை. நாட்டுப்புறங்களில் இயற்கையோடு ஒன்றி உடனுக்குடன் இணைந்து பழகும்போது என் உள்ளத்தினுள் பாரத நாட்டின் இயல்பு தலை தூக்குகிறது. ஒரு பறவையின் சின்னஞ்சிறு இதயத்தினுள்ளும் வாழ்க்கையின் களிப்பு எத்துணை அதிகமாக இருக்கும் என்பது பற்றி சிந்திக்காமல் இருக்க என்னால் முடியவில்லை. சிதறிய பக்கங்கள். 113ஆம் கடிதம். வழியிலும் வழி முடிவிலும். 16 செப்டம்பர் 1929. மரத்தின் கிளையில் பூ மலர்கிறது. அதற்கு புகலிடம் அதுதான். ஆனால் மனிதன் அதற்கு பெயரிட்டு தன் உள்ளத்தினுள் இடம் அளிக்கின்றான். நமது நாட்டில் மரங்களில் மலரும் பூக்கள் பல உள்ளன. மனிதன் அவை அனைத்தையும் மனத்தினுள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மலரிடம் இவ்வளவு அலட்சிய மனப்பான்மை வேறு எந்த நாட்டிலும் காணப்படுவதில்லை. அதற்கு பெயர் இருக்கலாம், ஆனால் அது தெரியாததாக இருக்கும். சில மலர்கள் தங்கள் இன்மனத்தின் வலிமையால் புகழ் பெற்று விட்டன. அதாவது அலட்சியமாக அவற்றை பாராமல் சென்றாலும் கூட அவை தாமாக முன்வந்து மனத்தினால் தம்மை அறிமுகப்படுத்தி கொள்கின்றன. நமது இலக்கியங்களில் அவை தவறாமல் அழைப்பை பெறுகின்றன. அவற்றுள் பல மலர்களின் பெயர்களை மட்டுமே நாம் அறிவோம். அவைகளை கண்டதும் இல்லை. அவற்றை தெரிந்து கொள்ளும் முயற்சியையும் நாம் எடுத்துக்கொள்ளவில்லை. பெயர் அகராதியில் ஜாதி என்றெல்லாம் படிக்கின்றோம். யாப்பு சரிவர அமைந்துவிட்டால் நாம் களிப்பெய்துகின்றோம்.
ஆனால் ஜாதி என்பது எது, ஜூதி என்பது எது என்றெல்லாம் ஆராய நமக்கு ஆவல் பிறப்பதில்லை. பலவாறு முயற்சி செய்த பின் ஜாதி என்பது முல்லை வகையில் ஒரு பூ சமேலி என்பதை தெரிந்து கொண்டேன். ஆனால் சேவுந்தி என்பது எந்த மலரின் பெயர் என்பது இன்று வரையிலும் பலரை கேட்டும் பதில் கிடைக்கவில்லை. சாந்தி நிகேதனத்தில் ஒரு மரம் இருக்கிறது. அதனை பியால என்று அழைக்கிறார்கள். ஆனால் சம்ஸ்கிருத காவியங்களில் புகழ்பெற்ற அந்த மரத்தை பற்றி எத்தனை பேருக்கு தெரியுமோ? இன்னொரு விஷயத்தை பாருங்கள். ஆறுகள் விஷயத்தில் நமது உள்ளத்தில் இருந்த அலட்சியம் இல்லை. மிகவும் சிறிய ஆறு கூட நமது மனத்தில் பிடித்தமாக இடம்பெற்றுள்ளது. புறாக்கண்ணி, கபோதாக்ஷி, மயில் விழியாள், மயூராக்ஷி, விருப்பமுடையவள், இச்சாமதி என்றெல்லாம் அவை அன்றாடம் நமக்கு உபயோகிக்கப்படுகின்றன. பூஜைக்கு தேவையான மலர்களைத் தவிர வேறு எந்த பூக்களுடனும் நமக்கு அறிமுக அவசியம் எதுவும் இல்லை. நாகரிக வழக்கத்தில் காலத்துக்கு ஏற்றபடி சீக்கிரமே வாடிவிடும் மலர்களுடன் தொடர்பு உண்டு. தோட்டக்காரனுடைய கைகளில் அவற்றை பராமரிக்கும் பொறுப்பு இருக்கும். மலர் செப்பினுள் வழக்கம் போல போவதும் வருவதும் தான் அவற்றின் வேலை. இதைத்தான் தாமசிகம், அதாவது மெடீரியலிசம் என்று என்கிறோம். ஸ்தூல பொருளுக்கு அப்பால் செல்ல இயலாமல் நம் மனம் திகைப்படைந்து நின்று விடுகிறது. இது போன்ற பெயரில்லா மலர்களின் நாட்டில் கவிஞரின் நிலை எவ்வளவு மோசமானது என்பதை யோசித்துப்பார். மலர்களின் ராஜ்யத்தில் அவனுடைய பேனாவின் நடமாட்டம் எத்துணை குறுகியது. பறவைகள் விஷயத்திலும் இதே மாதிரிதான். காகம், குயில், மைனா, பௌ, கதா, கவோ இந்த சொற்களை போல் குரல் பயிற்றும் ஒரு புறா இனம். இவைகளை எப்படி வெட்டிவிட முடியும்? ஆனால் எத்தனையோ நேர்த்தியான புட்கள் உள்ளன. அவைகளின் பெயர் அநேகமாக சாதாரண ஜனங்களுக்கு தெரிந்திருக்கா? இயற்கையிடம் இந்த அலட்சிய மனப்பான்மைதான் நம்முடைய தோல்விகளுக்கெல்லாம் மூல காரணம். இந்த சுபாவம் காரணமாகத்தான் நாட்டு மக்களிடமும் நமது அலட்சிய மனப்பான்மை தீவிரமாக தலை தூக்குகிறது. பரீட்சையில் தேர வேண்டிய சரித்திர பாடத்தை புறக்கணிக்க முடியாது. நமது தேசப்பற்று அந்த புத்தக மூட்டையால் உருவானது. தேசத்து மக்களிடம் கொண்டுள்ள பற்றுதலின் காரணமாக உண்டானதல்ல. நமது உலகம் எத்துணை குறுகலானது என்பதை யோசித்துப்பார். அதிலிருந்து எத்தனை பொருட்கள் இடம்பெறவில்லை என்பதனையும் நினைத்துப்பார். வழியிலும் வழி முடிவிலும். 42ஆம் கடிதம். தாகூரின் கையொப்பம். நூல்வெளி. பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் என்றும் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி என்றும் அழைக்கப்பட்ட தாகூர் தம் இளம் வயதிலேயே கவிதைகள் எழுதத் தொடங்கினார். 1913ஆம் ஆண்டு கீதாஞ்சலி என்ற கவிதை நூலுக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றார். 1919ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலையால் மனம் வருந்திய தாகூர் ஆங்கிலேய அரசை கண்டித்து அவர்கள் வழங்கிய சர் பட்டத்தை திரும்பி அளித்தார். 2000க்கும் மேற்பட்ட இசை பாடல்கள், 1000த்திற்கும் மேற்பட்ட கவிதைகள், ஏறக்குறைய 20 பெரு நாடகங்கள், குறு நாடகங்கள், 8 நாவல்கள், 8க்கும் மேற்பட்ட சிறுகதை தொகுப்புகள் என இலக்கியத்தின் பல்வேறு வடிவங்களிலும் நூல்களை எழுதியுள்ளார். அவற்றுடன் அவருடைய ஓவிய படைப்புகள், பயண கட்டுரைகள், ஆங்கில மொழிபெயர்ப்புகள் ஆகியவற்றையும் இணைத்து கொண்டால் அவருடைய ஆளுமையின் பேருருவை அறிய முடியும். குழந்தைகள் இயற்கையின் மடியில் எளிமையாக வளர்க்கப்பட வேண்டும். தங்கள் வேலையை தாங்களே கவனித்து கொண்டு மற்றவர்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு 1921இல் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவினார். 1921 விஸ்வபாரதி பல்கலைக்கழகம். குருதேவ் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் தாகூரின் ஜனகணமன என்னும் பாடல் இந்தியாவின் நாட்டு பண்ணாகவும், அமர் சோனார் பங்களா என்னும் பாடல் வங்காள தேசத்தின் நாட்டு பண்ணாகவும் இன்றும் பாடப்பட்டு வருகின்றன.
சாகித்ய அகாதமி வெளியிட்டுள்ள தாகூரின் கடிதங்கள் என்னும் நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் த.நா. குமாரசாமி. அவர் தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, வங்கம், பாலி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளை கற்று தேர்ந்தவர். வங்க அரசு தமிழ், வங்க மொழிகளுக்கு அவர் ஆற்றிய தொண்டை பாராட்டி நேதாஜி இலக்கிய விருது அளித்து சிறப்பித்துள்ளது. நன்றி.